டெல்லியில் ராகுல் காந்தி உட்பட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் சுதந்திரமான நியாயமான தேர்தலை வலியுறுத்தி பேரணி சென்ற ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் எழுந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சக்திவேல், தற்பொழுது ராகுல் காந்தி கைதுக்கு விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் அஸ்வினி. சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை வலியுறுத்தியும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் டெல்லியில் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து தலைமை தேர்தல் ஆணையம் நோக்கி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஊர்வலமாக சென்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் கண்டனத்திற்கு உரியது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய போது நாம் நாடு முழுவதும் வளர்ச்சியை அடைய வேண்டும் என்றால் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், அப்படி ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டம் காக்க வேண்டும், அதற்கான பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும். ஜனநாயகத்தின் அணிவோர் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அப்போதே ஆணித்தனமான ஆதாரமான தெரிவிக்கிறோம். அத்தோடு தேர்தல் ஆணையங்கள் ஒருமித்த கருத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தோம். மேலும் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று உள்ளதாக தகவல் வெளியானதும் அந்த நடைமுறையானது ஜனநாயக உரிமைகளை கேள்விக்குறியாக்கும் என்றும் தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் முதலாவதாக குரல் எழுப்பியதாக தாவேக கட்சியின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே நாம் கூறியது போல அனைவரும் நம்பிக்கை ஏற்படும் விதமாக ஜனநாயகத்தை காக்கும் வகையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார். அஸ்வினி.